காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, நமக்கு பின்னாடி இருக்க தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் இறக்கணும். இதுதான் நம்ம ஏற வேண்டிய மரம். தென்னை மரம் ஏறி இருக்கோம். தென்னை மரம் ஏறி பொங்கலுக்கு தேவையான தேங்காய் இளநீ இதெல்லாம் அறக்க சொன்னாங்க. தென்னை மரம் ஏறதோட ஈஸியான விஷயம் கிடையாது. கையெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மட்டைகள் வந்து கீறி ரத்தம் வரும். இந்த ஒரு மட்டையை கெட்டியாக பிடிச்சினாலே போதும், நம்ம ஃபுல் பாடி பேலன்ஸ்டாக இருக்கலாம். அந்த மட்டை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். மூச்சு வாங்க மரம் ஏறினதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். தென்னை மரம் ஏறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஏறி மேலே செட்டில் ஆகிட்டோம்னா ஈஸி. மரத்துலேருந்து எங்கள் வயல் வியூ பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும், க்ரீனிஷாக. இதுதான் டாப் வியூ ஃப்ரம் தென்னை மரம். இது தென்னம்பூ, இது பூ பூத்தது, இது தென்னம் பிஞ்சு, இளநீ, அதுக்கு கீழே பார்த்தா தேங்காய். இதை தான் நம்ம அறக்க போகிறோம். அறுத்த உடனே வந்து ஆட்டி பார்க்கணும். ஆட்டி பார்க்கும்போது தண்ணி ஆடிச்சுன்னா அது தேங்காய், இல்லை ஆடலை அப்படியே வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அது இளநீ. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இது வந்து தண்ணி ஆடலை, இது வந்து இளநீ இருக்குது. காக்கா கூடு கட்டியிருக்குது. சம்டைம்ஸ் தேங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா, குருவி, அது தட்ஸ் ஃபைன். பட் சம்டைம்ஸ் பாம்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா பாம்பு தோல், இது பாம்பு வந்து மரம் ஏறும். அப்படி மரம் ஏறும்போது இங்கே வந்து குட்டியை போட்டு தோல் உரிச்சிட்டு கீழே போயிடும். மேலே வந்தோன்னா குட்டி பாம்புகள் நிறைய இருக்கும். நிறைய டைம் மரத்தில் வந்து நாங்கள் எதை பிடிச்சினா இந்த கையை பிடிச்சி ஏறுவோமா, ஸோ இந்த இடத்துல கையெல்லாம் பிடிச்சிங்கன்னா அங்கே பாம்பு இருந்துச்சுன்னா தேங்காய் மண்ணாக இருக்கிறதால தொட்டியில் நல்லா கழுவிப்போம். கொஞ்சம் தேங்காவாக தான் இருக்குது. நானே தென்னை மரம் ஏறி டயர்டில் இருக்கிறேன். அதான் இளநீ குடிச்சிட்டியே, விறகு எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு வா அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இந்த விறகு வச்சு தான் ரேஷன்கள் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம் நாங்கள்.